எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நாஸ்டாக் நேத்து ஒரு 100 பாயிண்ட் ஏறி இருந்துச்சு. டவ் வந்து ஒரு 300 பாயிண்ட் பக்கமா அப்பு. தென் S&P 500 ஒரு 42 பாயிண்ட் மேல ஏறி இருந்ததுங்க. இதற்கு மத்தியில அமெரிக்காக்குள்ளேயே சின்ன சின்ன பிசினஸ்லாம் பண்ணுவாங்களே, இம்போர்ட்ட மையமா வச்சு பிசினஸ் பண்ற சில குரூப் வந்து லா சூட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப், தென் இந்த பேஸ் லைன் டாரிஃப், தென் 25% ஆட்டோ டாரிஃப் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் தான் முடிவு பண்ணணும். தனிப்பட்ட முறையில பிரசிடென்ட் வந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லாசூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தகவலுக்காக சொன்னாங்க. இது பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்திடாது. ஜி ஜின்பிங் அவர்கள் சமீபத்துல வியட்நாம் பயணம் போயிருக்கிறாங்க. அங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த டாரிஃப் வார், ட்ரேட் வார் அப்படின்றது யாருக்குமே வெற்றியோ தராது, எல்லாத்துக்குமே கஷ்டம் தான். அதனால இதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு அதுல விருப்பம் இல்லைங்க. ஆனா ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா மெடிசின்ஸ், தென் ஆட்டோ, தென் செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்காலேயே மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றது அவர்களுடைய விருப்பமா இருக்குங்க. ஸ்மார்ட் போன் இம்போர்ட்ஸ்க்கு நான் டாரிஃப் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்கு மத்தியில ஆப்பிள் நிறுவனத்துடைய எம்டி சிஇஓ டிம் குக் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினதாகவும் அதை தொடர்ந்து அதுல கொஞ்சம் பேக் அடிச்சிருக்கிறதாகவும் தெரியுதுங்க. என்ன காரணம் அப்படின்னா ஆப்பிள் நிறுவனத்துக்கு சைனால மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு. அங்க இருந்து யூஎஸ்க்கு இம்போர்ட் ஆகுங்க. உள்நாட்டுல ஆப்பிள் ஐபோனோட விலை வந்து ஏறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது போக சமீபத்தில் நடந்த ஒரு சர்வே என்ன சொல்லுது, 60% ஆஃப் சிஇஓஸ் பெரிய பெரிய கம்பெனியோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன நம்புறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல ரிசெஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த டாரிஃப் வார் தொடர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. தென் ஆட்டோ செக்மெண்ட், ஆட்டோ பார்ட்ஸ்க்கு மேல இந்த 25 டாரிஃப் அது சம்பந்தமான விவகாரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆட்டோ மேக்கர்ஸ் எல்லாமே ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. இது மாதிரி சப்ளை செயின், தென் நாங்க அங்கேயே வந்து பிளான்ட் போடணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும், காலம் எடுக்கும். அதனால கொஞ்சம் இந்த டாரிஃப் வந்து தளர்வுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் வந்து என்னோட மைண்டை மாத்திக்க மாட்டேன், ஆனா நான் வந்து ரொம்ப பிளெக்சிபிள், இதை வந்து நான் பரிசீலனை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தாங்க இன்னைக்கு ஆட்டோ பார்ட்ஸோட ஷேர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஏறி இருக்கு. பட் அவரை நம்ப முடியாது, எப்ப என்ன சொல்லுவாருன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்து ஜப்பான் நாட்டு சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் கடைசியா ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 360 பாயிண்ட் மேல ஏறி இருந்தது. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் சரிவுல இருந்து மீண்டு எழுந்திருக்குங்க. 86 பார்த்தோம் போன வாரம், இன்னைக்கு 85.60 இந்திய ரூபாயா இருக்கு. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு 35 ரூபாய் விலை இறங்கி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8720. இந்த மாதிரி அப்பப்ப 10, 20, 50 குறையிறப்ப நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதுதான். நிப்டி 50 ஒரு 400 பாயிண்ட் அப்புங்க. இன்னைக்கு எதையுமே வாங்கியிருக்க மாட்டீங்க. எல்லாருமே நல்லா ஜாலியா மார்க்கெட்டை பார்த்து சந்தோஷமா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு டைம் வரும், அப்ப நம்ம பார்த்துக்குவோம். அடுத்து பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேரல் $65 இருக்கு. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்த் குவார்டரோட முடிவு, அதாவது மார்ச் 2025 முடிவுல எஃப்ஐஐஸ் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல எதெல்லாம் எஃப்ஐஐஸ் என்டர் ஆயிருக்காங்க, எதெல்லாம் எஃப்ஐஐஸ் வெளில போயிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சில ஸ்டாக்ஸ்க்கு அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசம்பர் 2023 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு 42% பக்கமா எஃப்ஐஐஸ் வச்சிருந்தாங்க. தொடர்ந்து குறைச்சிட்டே வந்தாங்க. டிசம்பர் 2024ல அவங்களோட ஸ்டேக் 24.74% ஆயிடுச்சு. இப்ப கடைசி 3 மாசத்துல ஒரு 5% பக்கமா எஃப்ஐஐஸ் என்டர் ஆயிருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க்குள்ள. நல்ல வேல்யூவேஷன் இருக்க இடமா பார்த்து உள்ள என்டர் ஆயிருக்காங்க அப்படின்றதுக்காக தாங்க இது முக்கியமா சொல்றோம். மார்ச் 2025ல 29.53% எஃப்ஐஐஸ் வச்சிருக்காங்க. இப்பயும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பிரைஸ் டு புக் 0.84, பி வந்து 7.5 தான். இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 6% ஏறி இருந்துச்சு. மேபி இந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஷேர் பிரைஸ் ஏறி இருக்கலாம். அடுத்து தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து ஏத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த குறிப்பா நான் செப்டம்பர் 2023ல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. இந்த லேர்ன் டு எர்ன் குரூப்ல பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பிரைஸ் டு புக்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.80, பி வந்து 5.85. எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிசம்பர் 2024ல 4.12% இருக்குங்க. இப்ப மார்ச் 2025ல 4.22%, 0.10% ஏறி இருக்கு. ரொம்ப ஸ்லோவா அவங்க ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஃபுல் கிராஃப் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கடைசி 7 குவார்டரா தொடர்ந்து எஃப்ஐஐஸ் வாங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. அடுத்து கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எஃப்ஐஐஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸ் 1.5% பக்கமா ஏற்றிருக்காங்க. டிசம்பர் 2024ல 11.22% இருந்தது. இப்ப 12.88% இருந்ததுங்க. அதாவது செப்டம்பர் குவார்டருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 4-5 குவார்டருக்கு பயங்கரமா வித்தாங்க. அதாவது அவரோட பீக் போச்சுல 280, அந்த இடத்துல இருந்து வித்தாங்க. இப்போ ஒரு 180 வந்தோடனே மறுபடியும் எஃப்ஐஐஸ் உள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டிஐஎஸ் வித்திருக்காங்க. இப்பயும் கர்நாடகா பேங்கோட வேல்யூவேஷன் அருமையா இருக்குங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 5.25, பிரைஸ் டு புக் 0.61 தான். அடுத்து விப்ரோ எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்களோட ஸ்டேக்கை எஃப்ஐஐஸ் கூட்டிருக்காங்க. 10.3%ல இருந்து 11.13% கூட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நம்மளோட மெயின் லிஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அடுத்து சிபிஐ இன்ஃபிளேஷன் டேட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் 2025 பொறுத்த வரைக்கும் 3.8ல இருந்து 4% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இன்னைக்கு அபிஷியலா இன்ஃபிளேஷன் டேட்டா வருதுங்க. டேட்டா வந்ததுக்கு அப்புறம் நம்ம நாளைக்கு அதை டிஸ்கஸ் பண்ணுவோம்.
அதே மாதிரி ரிப்போ ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் 2 மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் தலைமையிலான அந்த மீட்டிங்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 50 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருந்தாங்க. நம்மளும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இந்த வருஷத்தோட முடிவுல இன்னமும் ஒரு 100 பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. இதை ஃபேஸ் பை ஃபேஸா பண்ணுவாங்க. அதாவது ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர்ல எவ்ரி மீட்டிங்லையும் 25 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ஆர்பிஐயோட க்ரோத் ஃபோர்காஸ்ட் அப்படின்றது 6.5% இருக்குங்க. 6.5% எக்ஸ்பெக்டட் க்ரோத் ரேட் அப்படின்றது குறைவு தான் அப்படின்னாலும் இந்த ரிப்போ ரேட் குறைக்கிறது இந்த க்ரோத்தை பூஸ்டப் பண்ணும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அடுத்து ரயில்வே செக்டார்ல ஒரு அப்டேட்டுங்க. ரயில்வே செக்டாரோட ரெவன்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 26ல மாடரேட்டா தான் இருக்கும். அதாவது 5% ரெவன்யூ க்ரோத் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஜனவரி மாசத்துல நிறைய பேர் ரயில்வே ஸ்டாக்ஸ் பத்தி என்கிட்ட கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் அந்த சைடு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருந்தேன். இப்பயுமே ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா தாங்க இருக்கு. நான் அந்த சைடு போக மாட்டேன். எக்ஸாம்பிளுக்கு ஆர்விஎன்எல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 56ல இருக்குங்க. ஐஆர்எஃப்சி 25. அதாவது ஃபினான்ஸ்க்கு இது ரொம்ப அதிகம். ரயில் டெல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 37ல இருக்கு. ஐஆர்சிடிசி 48. தென் டிட்டகரா ரயில் சிஸ்டம் 36ல இருக்கு. நான் மற்றதெல்லாம் பார்க்கல. பட் மோஸ்ட் ஆஃப் த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஹையர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஹையர் வேல்யூவேஷன்ல மாட்டி நிறைய பேர் வெளில வர முடியாம இன்னமும் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த இந்தியன் ஹோட்டல் கம்பெனியில் ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி வந்து இந்த ஃபினான்ஷியல் 25 லாஸ்ட் 1 இயர்ல மொத்தம் ஒரு 26 நியூ ஹோட்டல்ஸ் வந்து கட்டியிருக்கிறாங்க. அது போக ஒரு 76 ஹோட்டலுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 நியூ லொகேஷன்ஸ்ல புதுசாக ஃபுட் பிரிண்ட் வந்து பதிச்சிருக்காங்க இந்தியன் ஹோட்டல் கம்பெனி. மொத்தமாக இவங்கள்ட்ட ஒரு 380 ஹோட்டல் இருக்குங்க. ஒரு 137 ஹோட்டல் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கா க்ரோ ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இல்லை இப்போதைக்கு. உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா பத்திரமா வச்சுக்கலாம். அடுத்து பூன்வாலா ஃபின்காப்ல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி வந்து நாங்க கோல்ட் லோன் பிசினஸ்க்குள்ள உள்ள வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 400 நியூ பிரான்ச்சஸ் வந்து இந்த கோல்ட் லோன் பிசினஸ்க்காக ஓப்பன் பண்ணுவோம். ஃபேஸ் பை ஃபேஸ் மேனர்ல ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா முத்தூட் தான் இதுல லீடர். தென் மணப்புரம், ஐஐஎஃப்எல், அது போக பேங்க்ஸ். தென் கவர்மெண்ட் செக்டர் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்பிஐ தான் அதுல ப்ரிடாமினா இருக்கிறாங்க. பூன்வாலா ஃபின்காப் எடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசி 2 ட்ரேடிங் செஷன்ல பயங்கரமா ஏறுற மாதிரி செய்திகள் வந்துருந்தது. நான் பார்க்கல. பட் வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அதிகங்க. நம்ம வந்து முத்தூட்டு, மணப்புரம், ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் இது எல்லாத்த விட அதிகம். நம்ம லிஸ்ட்ல ஏற்கனவே மணப்புரம் இருக்கு. முத்தூட் வந்து இந்த ரீசெண்டா ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் புதுசா ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால இறங்குச்சு அப்படின்னா இப்போ PE 16ல இருக்கு. ஒரு 12-13 கிட்ட வந்தா நம்ம முத்தூட்டை மறுபடியும் கன்சிடர் பண்ணலாம். பட் அந்த ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸ் வந்து பெருசா மணப்புரம் முத்தூட்டை பாதிக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. ஏன்னா ஏற்கனவே லோன் டு வேல்யூ அவங்க ஆர்பிஐ என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்றாங்க. தென் ரீபேமெண்ட் வந்து கேப்டட் 12 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அப்படியும் ஏற்படுத்தி பெருசா ஃபால் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு புதுசா என்டர் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க முத்தூட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாளைக்கு விப்ரோட ரிசல்ட்ஸ், அதை தொடர்ந்து நாளைய மறுநாள் வந்து இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ். ஏற்கனவே டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்து பிளாட்டா தான் இருந்தது, ப்ராஃபிட் குறைஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஐடியில் நம்ம என்டர் ஆகிறதுக்கு முதல்ல நம்ம விப்ரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து ஃபிளாட்டா இருந்தாலே ஷேர் பிரைஸ் குறையும். மேபி ரெவன்யூ ஃபால், ப்ராஃபிட் ஃபால் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து HCL டெக்னாலஜிஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோடைய என்டர்பிரைஸ் எக்கோசிஸ்டம் என்ன பண்ணிருக்காங்க, ஏஐ டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக போல்டா ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா NVIDIA சொல்யூஷன்ஸை இவங்கள்ட்ட இருக்கிற பிளாட்ஃபார்ம் கூட இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. இந்த இன்டகிரேஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா NVIDIA AI என்டர்பிரைஸை இவங்கள்ட்ட இருக்கிற AI ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம் கூட இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. தென் NVIDIA Omniverse ஸ்மார்ட் பின் அப்படின்ற இவங்களோட பிளாட்ஃபார்ம் கூட இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. இதை இன்டகிரேட் பண்ணதுனால HCL டெக்னாலஜிஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணலாம். தென் இன்ஜினியரிங் ப்ரொடக்டிவிட்டியை கூட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 22 கிட்ட இருக்கு. நம்ம 20க்கு கீழே வந்தா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு விப்ரோவை மட்டும் பார்ப்போம். இதற்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காங்க, நான் வந்து இப்போ 10,000 SIP வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் என்னால் 10,000 பே பண்ண முடியல, இல்லை மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது, அப்போ வந்து 5,000 அதை மாத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. பட் ஒவ்வொரு SIPக்கும் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இருக்கும். அதற்கு கீழே நம்மளால போக முடியாது. தென் நீங்க வந்து SIP ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த அமௌண்ட் வந்து கூடிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர் இப்போ வந்து SIP ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாசம் இந்த வருஷம் ஃபுல்லா, அதாவது ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா மாசம் 1000 ரூபாய் போடுறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் 27ல ஒரு 1100 போடணும். தென் ஃபினான்ஷியல் 28ல அங்க இருந்து ஒரு 150 ரூபா கூட போடணும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த அமௌண்ட்டும் கொஞ்சம் கூடணுங்க. SIP வந்து அப்படி பண்ணாதான் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நீங்க SIPயை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பாதியா குறைக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்காது.
அதுக்கு டைரக்டா நீங்க அண்டர் வேல்யூ ஸ்டாக்கே வாங்கிட்டு போயிடலாங்க. தென் பெஸ்ட் எஸ்ஐபி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து என்னுடைய பணத்தை வேற யார்ட்டையுமே கொடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதே இல்லை. பட் ஹார்வர்ட் மார்க்ஸ் அவரோட புக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன எழுதியிருப்பாரு, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, நீங்க எல்லாம் ஸ்டாக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா பெரிய லாஸ் ஆயிரும். அதனால நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ட்ட கொடுங்க, நாங்க வந்து ஸ்டாக்கை வாங்கி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க. ஹார்வர்ட் மார்க்ஸ் அவரோட புக்ல செகண்ட் லெவல் திங்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பத்தி எழுதியிருப்பாரு, அதுல சொல்லியிருப்பாரு. அதே தாங்க நானும் சொல்றேன். நம்ம வந்து ஒரு நல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் வந்து எப்படி வாங்குறது அப்படின்றத நம்ம கத்துக்க பழகிக்கணுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்மளுக்கு கண்டிப்பா உதவும். இது வந்து நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்ப நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ பெஸ்ட் எஸ்ஐபி அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு கண்டிப்பா எஸ்ஐபி வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இப்ப நிப்டி 50 இண்டெக்ஸ்ல நம்ம போடலாம். பட் நிப்டி 50 இண்டெக்ஸை பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஜொமேட்டோலாம் உள்ள வந்திருக்கு, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாம் உள்ள வந்திருக்கு. ஸோ ஜொமேட்டோட வேல்யூவேஷன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 100க்கு மேல இருக்கும் பிஇ. நம்ம வந்து பார்த்து பார்த்து பிஇ 15 20, அதாவது இன்ஃபோசிஸ்குள்ள போறதுக்கு ஹெச்சிஎல்ல போறதுக்கு இன்னும் ஒரு 2 பிஇ குறையட்டும், ஒரு பிஇ குறையட்டும்னு பார்த்துட்டு இருக்கோம். நீங்க நிப்டி 50 இண்டெக்ஸ்ல கொண்டு போய் போட்டீங்கன்னா 200 பிஇ உங்களை அறியாமே வாங்கிட்டு இருப்பீங்க. இப்ப ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் உள்ள வந்திருக்குது. அதோட பிஇ பார்த்தோம்னா அது 100 கிட்ட இருக்கும், 95 85 கிட்ட இருக்கும். ஸோ நம்ம பார்த்து பார்த்து வாங்குறது இன்னொரு சைடு அங்கிட்டு போயிட்டு இருக்கும் ஃப்ரீ ஃப்ளோவா. இண்டெக்ஸ் ஃபண்ட் மட்டும் இல்லைங்க, ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இது மாதிரி ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவும் வந்து லாஸ்ட் 2 வருஷத்துல ஒன்றும் பெருசா ப்ராஃபிட் கிடைச்சிருக்காது. தென் ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் எவ்வளவு கீழே இறங்கியிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு எஜுகேட் பண்றதுக்காக தாங்க நம்ம வந்து இங்க இந்த விஷயத்தையே சொல்றோம். அடுத்து ஒரு நண்பர் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல ஒரு 2 கேள்விகள் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, சார் இதுல ஒரு 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ்க்கு மத்தியில ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். தென் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெரிய கார்பரேட் லெண்டிங் வந்து இல்ல, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதற்கு மத்தியில நம்ம வந்து எதுக்காக கன்சிடர் பண்ணணும், அதுக்கு பதிலாக வேற பெரிய கம்பெனிஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட ஏற்கனவே பெரிய பேங்க் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு. தென் மிட் சைஸ் பேங்க்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு. தென் ஸ்மால் பேங்க் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் இருக்கு. அது போக வாட்ச் லிஸ்ட்ல கர்நாடகா பேங்க் இருக்கு. இதெல்லாம் போக தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம சொன்ன டிஸ்அட்வான்டேஜ் 2 சொன்னீங்களே, அதுக்காக தாங்க உள்ளே வச்சிருக்கோம். இந்த ப்ரொமோட்டர்ஸ் இஷ்யூ அப்படின்றது எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் தீர்ந்துடும். பட் அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் ஆர்பிஐ தான் டைரக்டா அந்த பேங்கை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இப்போ புதுசா எம்டி சிஇஓ சுகுமாரன் நாயரை போட்டிருக்கிறாங்க. போர்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதுல அவங்க ஒருத்தரை நியமிச்சாங்க. அதுக்கு முன்னாடி போர்டு ரெக்கமெண்ட் பண்ண யாரையுமே போடவே இல்லை ஒரு டைம். ஸோ ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு சரியான ஆள் யாருன்னு படுதோ அவங்களதான் வந்து எம்டி சிஇஓவா போட்டிருக்காங்க. பேங்க் வந்து தொடர்ந்து ஒரு 10% க்ரோ ஆகிட்டே இருக்கு. புக் வேல்யூ வருஷம் வருஷம் ஒரு 60 ரூபாய் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வருஷத்தோட முடிவுல அநேகமா 560 ரூபாய்க்கு மேல போயிருக்கும் புக் வேல்யூ. ஷேர் பிரைஸ் இப்ப 420 430 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருக்கு, உடனே மேல ஏறாது. நம்ம அக்யூமுலேட் பண்றதுக்கு நல்ல டைம் இருக்கும். ஸோ நம்ம வந்து 1 2 5 10ன்னு வாங்க சொல்றோம், ஒரே நாள்ல 50 100ன்னு வாங்க முடியாது. ஸோ இன்னும் 2 வருஷமா 5 வருஷம் இந்த இஷ்யூ போகுதா, போய்கிட்டே இருக்கட்டும். கடைசி 2 வருஷமா 10 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்தாங்க, இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் அதிகமா கொடுத்தாங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். இது ப்ரொமோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து இவங்களோட லோன் புக் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 1% தாங்க அன்செக்யூர் லோன், மிச்சம் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த லோன்ஸ் ஆர் செக்யூர் லோன்ஸ் தான். பட் நம்மளோட பேங்கிங் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கா இருக்கட்டும், தென் இண்டஸ்இண்ட் பேங்கா இருக்கட்டும், அவங்கலாம் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் கார்பரேட் லெண்டிங்னு ஒரு சைடு போகட்டும், அந்த செக்டரும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி செக்யூர் லோன் கொடுக்குற ஒரு பேங்க்கும் நம்மள்ட்ட இருக்கிறதுல என்ன தப்பு? ஸோ செக்யூர் லோன் கொடுக்கறது நல்ல விஷயம் தான். கார்பரேட் லோன் கொடுக்கல அப்படின்னாலும் அது எனக்கு நல்ல விஷயம் தான். ஸோ ஐபிஓ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னமும் ஐபிஓ பிரைஸ்க்கு கீழே தான் இருக்கு. இன்னும் இருந்துகிட்டே இருக்கட்டும், நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். பேங்கோட Q4 ஃபினான்ஷியல் 25 அப்டேட் வந்திருந்தது, நம்ம பார்த்தோம். நல்ல நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களோட டோட்டல் பிசினஸ் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கிட்ட வந்துருச்சு. தென் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து ஸ்டேக்கை மெதுவா இன்க்ரீஸ் பண்றாங்க. அவங்க மெதுவா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், நம்மளும் மெதுவா இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோர்ட் கையில, கவர்மெண்ட் கையில, ஆர்பிஐ கையில விஷயத்தை கொடுத்துருவோம், அதை அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போதைக்கு பேங்க் ஆர்பிஐ நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, பேங்க்கும் நல்லா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு பயங்கரமா ஏறி இருக்குங்க. இன்ஃபிளேஷன் டேட்டா இன்னைக்கு வருது, தென் ஜிடிபி டேட்டா வரும், தென் ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாரு. மார்க்கெட்னு ஒரு 2 நாளோ இல்லை ஒரு வாரம் கழிச்சோ மறுபடியும் பொத்துன்னு கீழே போடுவாங்க. நம்ம வந்து அன்னைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பேசாம புக் எடுத்து வச்சு உட்காந்து படிக்க வேண்டியதாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு வேலையை பார்க்க வேண்டியதான். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் கீழே எழுதுங்க, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.